ஹாய் காய்ஸ். இன்னைக்கு நம்ம மை ஃபேக் பொண்டாட்டி அப்படின்ற ஒரு வெப் சீரிஸ் பற்றி பார்க்கலாம். இந்த கதையில் ஒரு பொண்ணு அவள் ஹஸ்பண்டை ஏமாற்றி அவள் எக்ஸ் கூட எப்படி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கான்றது தான் கதை. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் சீனே பார்த்தீங்கன்னா ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ பதட்டமாக யார் கூடயோ பேசிட்டு இருக்காரு. யார் கூடன்னு பார்த்தீங்கன்னா அவங்க மாமனார் கூட தான் பேசிட்டு இருக்காரு. இந்த மாதிரி எனக்கு டிவோர்ஸ் வேணும், உங்கள் பொண்ணு கூட இனிமேல் என்னால் வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் பண்ணியிருப்பாரு ஹீரோயின் கூட. அது ஹீரோயினுக்கு தெரியாது, ஹீரோவுக்கும் ஹீரோவோட அப்பாவுக்கும் மட்டும் தான் தெரியும். அடுத்த சீன் காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து வெளியேந்து உள்ளே வராங்க. அவங்க யார்கிட்டயும் ஃபோன் பேசிக்கிட்டே வராங்க. யார் கூடன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட எக்ஸ் கூட பேசிட்டு இருக்காங்க. இதை ஹீரோ எதுவும் கேட்க மாட்டேங்கிறாரு, ஹீரோ எதுவும் கண்டுக்க மாட்டேங்கிறாரு. ஏன்னா அவருக்கு வந்து டிவோர்ஸ் வேணும்னு இருக்கார் இல்லையா, அதனால எதுவும் கேட்கறது இல்லை. நீ எங்கே போயிட்டு வர, யார் கூட பழகிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது அதை எக்ஸ்ன்னு அவருக்கே தெரியுது, பட் எதுவும் கேட்க மாட்டேங்கிறா. நீ என்ன சந்தேகப்படுறியா அப்படின்னு கேட்குறாங்க ஹீரோயின். நீ என்ன மேலே சந்தேகப்படாது, அதனால தான் எனக்கு வெறுப்பு வருது அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுறாங்க. அதே நாள் நைட்டு டின்னர்லாம் முடிச்சுட்டு பெட்டுக்கு போய் உட்காரும்போது அவங்க ஃபோன் பேசிக்கிட்டே இருக்காங்க. ஹீரோ போய் ஹீரோயின்ட்ட பேச ட்ரை பண்ணுறாரு, அவாய்ட் பண்ணிடுறாங்க. காலையில் எந்திரிக்கிறாரு, அப்பையும் ஹீரோயின் வந்து அவங்க எக்ஸ் கூட பேசிக்கிட்டே தான் எந்திரிக்கிறாங்க. இவர் பார்க்குறாரு, இது எதுவும் சரி வராது போல அப்படின்னு நினச்சிக்கிட்டே பெட்லேருந்து எந்திரிச்சு உட்கார்றாரு. அந்த சீனில் ஹீரோ ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்ப்பாரு. அவர் வந்து எப்படி ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாருன்னு. ஒரு ரிங் எடுத்துகிட்டு போயிருப்பாரு ஹீரோயினை பார்க்க. அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து செம்ம கலாய்ப்பாங்க ஹீரோவை பட்ட. எப்படி வந்திருக்கான் பாரு, இவன்லாம் வந்து இவளுக்கு செட் ஆவானா, இவ எவ்வளோ ரிச்சாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதே நேரத்தில் ரிங் எடுத்து நீட்டுவார் ஹீரோ. பட் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் ஹீரோயின்ட்ட ப்ரப்போஸ் பண்ணுறாரு. ப்ரப்போஸ் பண்ணும்போதே இதில் ஒரு ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறா, அந்த ரிங் எடுத்து தூக்கி போட்டுறா. ரிங் வந்து தண்ணிக்குள்ளே போயிடுது. அதெல்லாம் எடுத்து தண்ணிக்குள்ளே குதிச்சு ரிங்கை எடுத்துகிட்டு வராரு ஹீரோ. அதை பார்த்து ஹீரோயினுக்கு ஒரே பரிதாபம், இவன் இதெல்லாம் நமக்காகவா பண்ணுறான் அப்படின்னு சொல்லி ஒரு பரிதாபம். அதை வந்து ப்ரப்போஸ் பண்ணுறப்போ அக்செப்ட் பண்ணிடுறா ஹீரோயினுக்கும் லவ் வருது. பட் அது லவ்வா இல்லை பரிதாபமானு அவளுக்கே தெரியல, அவளாலையும் கண்டுபிடிக்க முடியல. பட் அவள் லவ்வுக்கு அக்செப்ட் பண்ணிடுறாரு. 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இப்படி தான் இவங்க கல்யாணம் பண்ண ஸ்டோரி ஆக்சுவலி. பட் இந்த சீனில் இவங்க கான்ட்ராக்ட் மேரேஜ் எப்போ நடந்துச்சுன்னு அடுத்த சீனில் தான் காட்டுவாங்க. நான் அது வரும்போது சொல்கிறேன். அந்த கான்ட்ராக்ட் மேரேஜ் வந்து அவங்க அப்பாவனால தான் நடந்திருக்கும். ஹீரோக்கும் அவங்க அப்பாவுக்கும் மட்டும்தான் தெரியும் இது ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ். அடுத்த நாள் காலையில் ஹீரோ எஞ்சி போவார் ஹீரோயினை பார்க்கலான்னு. எப்போவுமே ஹீரோ தான் வந்து எல்லாத்துக்கும் சமைப்பார். வீடு பெருக்கிறது, வீட்டு வேலை செய்கிறது எல்லாமே ஹீரோ தான் பண்ணுவார். அதே மாதிரி சாப்பாடு எடுத்துகிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா என்ன எடுத்துகிட்டு வராருன்னா ப்ரெட்டும் ஜாமும் எடுத்துகிட்டு வராரு. அதை பார்த்து ஹீரோயின் திட்டிடுறாங்க. ஹீரோயின் வந்து இப்போ பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. யார்கிட்ட பேசுகிறாங்கன்னா அவங்க எக்ஸ் கூட தான் பேசுகிறாங்க. அதை ஹீரோ பார்க்குறாரு. ஹீரோ பார்த்துட்டு ஒரே வெறுப்பு தான். அவர்கிட்ட இருக்க கொஞ்சம் கொஞ்சம் லவ்வும் வந்து போயிட்டே இருக்குது. மீன்வேல் அந்த கேப்பில் என்ன பண்ணுறாரு, டிவோர்ஸ் பேப்பர்ஸ் எடுத்து சப்மிட் கொடுக்குறாரு அவங்கள்ட்ட. அதை அவங்க நோட் பண்ணாமையே எனக்கு சைன் வேணும், டிவோர்ஸ் சைன் வேணும் அப்படின்னு. அது ஹீரோயின் நோட் பண்ணவும் இல்லை, ஒன்றும் இல்லை, அவங்க சைன் போட்டு கொடுத்துட்றாங்க. அவங்களுக்கு எப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவங்க எக்ஸ் கூட பேசுறது. அதை இப்போ என்னென்ன ஹீரோ புரிஞ்சுக்கிறாருன்னா, இவங்க வந்து ஹீரோ எக்ஸ் கிட்ட பேசுறது வந்து இவங்களுக்கு சந்தோஷத்தை தருது போல, அதனால வந்து நம்ம அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு நினைச்சுக்கிறாரு. அதே தான் அவங்க மனசுக்குள்ளேயும் ஓடிக்கிட்டே இருக்கு, இவங்களை எப்படி டிவோர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு. இந்த மீன் வயலில் ஒரு கால் வருது. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவரோட பழைய பாஸ். அவர் பெங்களூர்ல இருக்காரு. எனக்கு ஒரு அர்ஜென்ட் அசைன்மெண்ட் இருக்கு, உன்னால பண்ண முடியுமா, உன்னால செய்ய முடியுமா அப்படின்னு ஹீரோ கிட்ட கேட்கிறாரு. ஹீரோவும் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு, ஏன்னா ஹீரோயினை விட்டு போகணும் அப்படின்னு. அதே நாள் ஈவினிங் என்ன நடக்குது, ஹீரோ வெளியே போகலான்னு வராரு. அதே சமயம் ஹீரோயினோட தங்கச்சியும் அவரோட பாய் ஃப்ரெண்டும் வராங்க வீட்டுக்கு. வந்து ஹீரோவை கலாய்க்கிறாங்க. இந்த மாதிரி என் அக்காவுக்கும் அவளோட எக்ஸுக்கும் வந்து ஒரே ரொமான்ஸ் நடந்துட்டு இருக்கு, உனக்கு அது தெரியுமா, நீலாம் எதுக்கு இருக்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்க. கையில் இருக்கிறதெல்லாம் அவர் மூஞ்சிலே தூக்கி போடுறாங்க. இதை பார்த்துட்டு ஹீரோ எதுவும் சொல்லலை, அமைதியாக இருக்காரு. அந்த மீன் வயலில் அவங்க அக்காவும், அதாவது ஹீரோயினும் அந்த எக்ஸ் அர்ஜுனும் வராங்க. இதை ஹீரோ பொறுமையான்னு பார்க்குறாரு. அவங்க தங்கச்சியும் அவங்களோட பாய் ஃப்ரெண்டும் சேர்ந்து பார்க்குறாங்க, வரவேற்கிறாங்க. நீங்கள் தான் வந்து பர்ஃபெக்டான ஜோடி அப்படின்னு சொல்லி, இங்கே பாரு உன்னோட புருஷன் என்ன பண்ணி வச்சிருக்கான், வீடெல்லாம் குப்பை பண்ணி வச்சிருக்கான். உடனே ஹீரோயின் அதுக்கு நடந்தது என்னன்னு தெரியாமல் திட்டிட்டு அவங்க எல்லாரும் உள்ளே போயிடுறாங்க. ஹீரோ வந்து பார்க்குறாரு, இதெல்லாம் நம்ம ஏற்றுக்கணுமா, நம்ம ஏன் இப்படி வாழ்கிறோம், நம்ம பேசாமல் போயிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு அடுத்த சீனில் எல்லாரும் உட்காந்து பேசிட்டு, சரி நம்ம வெளியே போகலாம் சாப்பிட. ஹீரோ வந்து சமைக்காமல் விட்டுருப்பாரு, டிவோர்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. சரி எல்லாம் வெளியே போகலான்னு சொல்லி வெளியே கிளம்பி போயிடுவாங்க. இப்போ எல்லாம் ஹோட்டலில் உட்காந்துருக்காங்க. உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும், ஒரு வெயிட்டர் வந்து தெரியாமல் கையில் சூப்போ சுடு தண்ணியும் எடுத்துகிட்டு வருவார். அவர் வந்து தெரியாமல் ஹீரோ மேலே ஊற்றிடுவார். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம எக்ஸ் அர்ஜுன் என்ன பண்ணுறாரு, வேணும்னே அவர் கையை இடிச்சுக்கிட்டு எனக்கும் வந்து அடிபட்டுருச்சு அப்படின்னு ஒரு சீன் கிரியேட் பண்ணுறாரு. ஏன்னா வந்து ஹீரோயின் வந்து இவர் மேலே பரிதாபப்படணும்ல, அதனால அந்த சீன்னால எக்ஸ் வந்து தானே இடிச்சுக்கிறாரு. அடுத்த நாள் பார்க்குறீங்கன்னா நம்ம ஹீரோவும் அர்ஜுனும் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து உண்மையாக அடிப்பட்டது வந்து ஏதோ ஹீரோக்கு தான். பட் வந்து இவங்க எல்லாரும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது நம்ம எக்ஸுக்கு, அர்ஜுனுக்கு. ஏன்னா வந்து அதுதான் கதை.
இப்போ ஹீரோயின் அங்கேருந்து அர்ஜுனை பார்த்துக்கிட்டே வெளியே வராங்க. பார்த்தா ஹீரோ வந்து தெம்பா உட்காந்துருக்காரு. ஒரு வந்து ஒரே ஒரு ஒரு அறை விடுறாங்க. நீ என்ன இவ்வளோ ஜாலியாக உட்காந்துருக்க, அங்கே அர்ஜுன் வந்து படுத்து கிடக்குறான் பெட்டில் அப்படின்னு கேட்கவும், ஹீரோக்கு வந்து செம கடுப்பாகி, நீ என்ன பண்ணுற, உன் சுயநிலையில தான் இருக்கியா, இதெல்லாம் நீ ஏன் பண்ணிட்டு இருக்க, ஒரு அன்பே இல்லையா உன்ட்டேன்னு கேட்கும்போது, கரெக்டாக அவள் தங்கச்சியும் அவன் பாய் ஃப்ரெண்டும் வந்துடுறாங்க. அவள் வந்து அவங்க 2 பேரும் வந்து ஹீரோயினுக்கு தானே சப்போர்ட்டு. வழக்கம் போல் வந்து பேக் பெச்சிங் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நீ எல்லாம் ஒரு ஆளா, நல்லா தானே இருக்க, ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிற வீட்டுக்குன்னு அப்படின்னு சொல்லவும், அர்ஜுன் சாரி ஹீரோ வந்து எக்ஸ்கியூஸ் கேட்க வரான். அதுக்கு வந்து ஹீரோயின் வந்து, நீ இதெல்லாம் ஒன்றுமே பண்ண தேவையில்ல, நீ இங்கேருந்து கிளம்பிடு, நீ ஒன்றுத்துக்கும் உருப்பட மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லவும், ஹீரோ வந்து இல்லை எனக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறான். உடனே அதை பார்த்துட்டு கரெக்டாக நம்ம எக்ஸ் அர்ஜுன் வந்து ஒரு சீன் கிரியேட் பண்ணுறாரு. எனக்கு ஷர்ட் போடணும் வா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கூப்பிட்றாங்க. யாரு? எக்ஸ் அர்ஜுன் வந்து ஹீரோயினை கூப்பிட்றாங்க. அதை ஹீரோ வந்து கலாய்க்கிறாரு. போ போ உன் எக்ஸ் கூப்பிட்றான், அவன் தானே உனக்கு முக்கியம், அவனுக்கு போய் சட்டை போட்டு விடு, பேண்ட் போட்டு விடு அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறான். உடனே ஹீரோயினும் அவ 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 கேட்கறதுக்கு பண்றதுக்காக போறா. பட் இதெல்லாம் எங்கேயுமே நடக்காது இல்லையா? ஆக்சுவலி இதெல்லாம் பொறுமையா பார்த்துட்டு, இதே நம்ம ஒரு அந்த நிலைமையில இருந்தோம்னா எப்படி இருப்போம்னு யோசிச்சு பாருங்க. இவங்க தங்கச்சியும் அவங்க பாய் ஃப்ரெண்டும் கலாய்க்கிறாங்க. மறுபடியும் அந்த பாஸ்கெட்லேருந்து கால் வருது. அவர் வந்து நான் ரெடி, நான் வரேன் அப்படின்னு சொல்றாரு. இவங்க சொல்லிகிட்டே இருக்கும்போது நான் டிவோர்ஸ்லாம் பண்ணிட்டேன்னு சொல்றாரு. கரெக்டாக அதை வந்து ஹீரோயின் கேட்டுடுறாங்க. கரெக்டாக அதை கேட்டதும் ஹீரோயின் கேட்குறாங்க, உனக்கு யார் டிவோர்ஸ் கொடுக்குறா, நீ ஏன் இதெல்லாம் பண்ணுற, இப்படிலாம் பண்ணுறேன்னு கேட்கும்போது அர்ஜுனும் அதை கேட்டுகிட்டே வந்துடுறான். அர்ஜுன் வந்து சொல்கிறான், நீ வந்து வரலன்னா நான் அவளை பேண்ட்டு கூட போட சொல்லியிருப்பேன் அப்படின்னு கேட்டதும் இவ ஹீரோக்கு வந்து சமகம் வந்துருச்சு. இப்போ ஓங்கி ஒரு அறை இருந்துட்டு அங்கேருந்து வந்துடுறான். வந்து பெங்களூர் கிளம்பிடுறான். அவன் எக்ஸ் பாஸை பார்க்க போகிறான். பாஸ் வந்து இதான் அசைன்மெண்ட்டு, இந்த அசைன்மெண்ட்டில் நீ யார்ட்டையும் பேசக்கூடாது, பழகக்கூடாதுன்னு சொல்லிடுறாரு. கரெக்டாக அவள் ஒய்ஃப் கிட்டேருந்து 150 கால் வந்திருக்கு. அந்த கால் பார்த்துட்டு இவ அந்த மாதிரி பண்ணுற ஆளே இல்லையே அப்படின்னு சொல்லி அவசர அவசரமாக கிளம்பி போகிறாரு. அங்கே பார்த்தா அவன் ஒய்ஃப் வந்து கொஞ்சம் மனநிலை சரியில்லாத மாதிரி நடந்துக்கிறாங்க. ஏன்னா வந்து இத்தனை வருஷமாக இருந்துட்டாங்க இல்லையா, நீ எங்கே போயிட்ட, ஏன் போயிட்ட, எதுக்கு போயிட்ட அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்க பொருள்லாம் அங்கேயும் இங்கேயும் தள்ளி விட்டு இவங்க ஒரு மாதிரி நிலைமையில இருக்காங்க. இத்தனை நாள் பண்ணாத ஒரு விஷயத்தெல்லாம் பண்ணுறாங்க. கையை பிடிக்கிறாங்க, கொஞ்சுறாங்க. இதெல்லாம் இத்தனை நாள் இவ பண்ணியிருக்கவே மாட்டா. உடனே ஹீரோக்கு கொஞ்சம் டவுட் வருது, இதெல்லாம் ஏன் இவ பண்ணுறா அப்படின்னு. அதை பற்றி யோசிச்சுட்டே இருக்கும்போது திடீர்னு ஹீரோயின் ஒரு கிஃப்ட் எடுத்து நீட்டுறா. பார்த்தா வந்து ஒரு 50 லட்சத்தில் இருக்க ஒரு வாட்ச் இருக்குது அது உள்ள. ஹீரோவுக்கு ஒன்றும் புரியலை, நம்ம இத்தனை வருஷமா இவ்வளோ கிஃப்ட் கொடுத்துருக்கோமே, அதெல்லாம் ஒரு ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட் கூட நமக்கு கொடுக்கலையே இத்தனை அனிவர்சரியில், இப்போ ஏன் திடீர்னு வந்து கொடுக்குறா அப்படின்னு ஒரு டவுட் வருது. அது பேசிகிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து அர்ஜுன் இது எனக்கு தானே அப்படின்னு சொல்லி அவன் எடுத்துக்க ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல, ஏன் இவங்க வந்தாங்க, எங்கேருந்து வந்தாங்க அப்படின்னு ஒன்றுமே புரியல. ஹீரோயின் வந்து நினச்சிட்டு இருக்கா அவங்க எல்லாம் வெளியே போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு. உடனே இப்போ நம்ம ஹீரோவும் இதை எடுத்து நீ கட்டி விட்டுரு அப்படின்னு சொல்லவும் அவளும் எடுத்து கட்டி விட்டுறான். அதே நாள் அர்ஜுனுக்கு பர்த்டேவாக இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாம் பர்த்டே பார்ட்டி கிளம்பி போயிருப்பாங்க. அங்கே நம்ம ஹீரோவும் போயிருப்பாரு. அங்கே ஹீரோவோட மாமனார் பார்ப்பாரு. இது எதுக்கு போனார் ஆக்சுவலினா மாமனார் வரேன்னு சொல்லியிருப்பாரு. அந்த ஒரே காரணத்துக்காக தான் அர்ஜுனோட பர்த்டேக்கு ஹீரோ போயிருக்காரு. அப்போ அவர் மாமனார்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறாரு எல்லாத்தையும். அவர் மாமனாரும் நேரில் பார்த்ததுனால அவரும் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. உடனே ஹீரோயின் வந்ததுனால 2 பேரும் பேச்ச மாற்றிட்டு அங்கேருந்து அவர் மாமனார் கிளம்பிடுறாரு. ஹீரோவும் கிளம்பலான்னு சொல்லி பார்த்தா ஹீரோயின் அவங்கள விடலை, நீ கொஞ்சம் நேரம் கேக் கட் மட்டும் பண்ணிட்டு போயிடு அப்படின்றாங்க. ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கறதுனால ஹீரோவும் அங்கே வெயிட் பண்ணுறாரு. ஹீரோயினும் கூட்டிகிட்டு போகிறாங்க ஹீரோவை. அர்ஜுன் கேக் கட்டிங் பண்ண போகிறாரு. ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஹீரோ கூட நிற்காம அர்ஜுன் கூட நின்றுட்டு அவங்க கூட நின்று கேக் கட் பண்ணுறாங்க. ஸோ எல்லாரும் குரூப் ஃபோட்டோ எடுக்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லவும், நீ ஹீரோ சும்மா தானே நிற்கிற அப்படின்னு சொல்லி அவன் பாய் ஃப்ரெண்டு நீ ஃபோட்டோ எடு அப்படின்னு சொல்லி, என்னப்பா அர்ஜுனும் ஹீரோயினும் செப்பரேட்டாக நிற்கிறீங்க, 2 பேரும் ஒன்றும் அணைச்சிட்டு இல்லைங்க, இதெல்லாம் சகிச்சிக்க முடியாமல் நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டே ஃபோட்டோவும் எடுத்து கொடுக்குறாரு. எடுத்து கொடுத்துட்டு அவங்க சிஸ்டர் இருக்காங்க இல்லையா, ஹீரோயினோட சிஸ்டர், அவங்க வந்து இப்போ இங்கே வராங்க, வந்து கலாய்க்க வராங்க. இந்த மாதிரி நீ எதுக்கு இங்கே இருக்க அப்படின்னு சொல்லி கலாய்க்க வந்து நம்ம ஹீரோ கிட்ட வராங்க. அதே நேரத்தில் நம்ம சிஸ்டர் என்ன பண்ணுறாங்க, அவங்க காலை நீட்டிடுறாங்க. நம்ம ஹீரோவும் தடுக்கி கீழே விழுந்துடுறாரு. மண்டையில் அடிபட்டுருச்சு. அந்த மண்டையில் அடிப்பட்டதை வந்து எல்லாரும் வந்து ஒரு பெரிய விஷயமா எடுக்காமல் இவன் சும்மா ஆக்ட் பண்ணுறான், சீன் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அங்கே நம்ம அர்ஜுன் வந்து நெஞ்சு பிடிச்சிக்கிட்டு எனக்கும் வலிக்குது, நானும் வந்து நெஞ்சு வலியில் தவிக்கிறேன், என்ன எல்லாரும் பாருங்க அப்படின்னு ஒரு சீன் கிரியேட் பண்ணுறாரு. இந்த சீனை பார்த்துட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, அங்கே போங்க அவன் தான் வந்து இப்போ தவிக்கிறான்ல அப்படின்னு சொல்லி ஹீரோயின்ட்ட சொல்லவும், ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அர்ஜுனை பார்க்குறதா இல்லை அவன் ஹஸ்பண்டை பார்க்குறதான்னு தெரியல. அதனால ஹீரோயின் ஏஞ்சி சரி ஓகே நம்ம அர்ஜுனை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போய் அர்ஜுனை பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க. எல்லாரும் கிளம்பிட்டாங்க. நம்ம ஹீரோவும் ஏஞ்சி தொடச்சி கிடச்சிட்டு ஏஞ்சி வீட்டுக்கு எடுத்து போயிடுறாரு. அடுத்த நாள் காலையில் யாரும் வரதுக்கு முன்னாடி கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புறாரு. பார்த்தா ஹீரோயினோட தங்கச்சி இங்கே வீட்டில் இருக்கா. நீ எங்கே கிளம்புற, எல்லாத்தையும் திருடிட்டு போறியா, தங்கத்தெல்லாம் திருடிட்டு போறியான்னு சொல்லி பேக் ஓப்பன் பண்ணி காட்டி ஃபோட்டோ எடுத்துக்கிறா. இதெல்லாம் ஹீரோ சகிச்சுக்கிட்டு கடைசி நாள் தானே அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி காட்டுறாரு. நான் வந்து கிளம்புறேன், டிவோர்ஸ் பேப்பர் அங்கே வச்சிருக்கேன், அவளை எடுத்துக்க சொல்லி கிளம்பிடுறாரு. இந்த வீடியோட கண்டினியூவேஷன் நெக்ஸ்ட் வீடியோ பார்ட் 2ல இருக்கு கைஸ், செக் பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும்.